ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிளகு. நம் சமையலறையில் உள்ள மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் தான் மிளகு. மிளகில் உள்ள பெப்பரின் என்னும் பொருள்தான் இதற்கு தனித்துவமான சுவையை தருகிறது. மேலும் மிளகில் இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், சிங்க், குரோமியம், விட்டமின் ஏ மற்றும் சி போன்ற பல்வேறு சத்துக்கள் அடங்கியுள்ளன. பெரும்பாலும் மிளகு பொடியானது உணவை சமைத்து முடித்த பின்புதான் தூவ வேண்டும். இல்லாவிட்டால் அது மிகவும் சூடான எண்ணெய்கள் அதன் சுவையை ஆவியாக்கி ஃப்ளேவரை போக்கிவிடும். இத்தகைய மிளகுத்தூள் சூப்புகள், அசைவ உணவுகள் போன்றவற்றின் மீது தூவி சாப்பிட அற்புதமாக இருக்கும். இந்த மிளகு தூளை ஒருவர் அன்றாட வாழ்வில் சேர்த்து வந்தால் ஏராளமான நன்மைகளை பெறலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவும். மிளகில் உள்ள பெப்பரைன் விட்டமின் ஏ, சி, செலினியம், பீட்டா கரோட்டின் போன்றவற்றை உறிஞ்ச உதவும். மேலும் பெப்பரைன் குடலில் உள்ள அமினோ அமிலங்கள் மற்றும் நொதிகளின் உற்பத்தியை தூண்டிவிட்டு ஊட்டச்சத்து பொருட்களின் வளர்ச்சிதை மாற்றம் செய்ய உதவுகிறது. மேலும் இது செல்களில் இருந்து பொருட்களை வெளியேறுவதை தடுக்கும் மற்றும் குடலால் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கும். செகண்ட் ஒன் செரிமானம் மேம்படும். மிளகு சுவை மொட்டுக்களை தூண்டிவிடுவதோடு வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமில சுரப்பை அதிகரித்து முறையான செரிமானத்திற்கு உதவும். பெரும்பாலான செரிமான பிரச்சனைகள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் குறைபாட்டினால் அல்லது அதிகப்படியான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினால் வருவது ஆகும். மிளகு செரிமான சிறப்பாக நடைபெற செய்வதால் வயிற்று வலி, வயிற்று உப்பசம், அஜீரண கோளாறு, வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படாமல் இருக்கும். மேலும் இதில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் குடல் நோய்களை சரி செய்ய உதவும். தேர்ட் ஒன் பசியை தூண்டும். மிளகு உணவின் சுவையை மேம்படுத்துவது மற்றும் செரிமானத்தை சீராக்குவது மட்டுமின்றி பசியின்மையை சரி செய்ய உதவுகிறது. அப்படியானால் அரை டீஸ்பூன் மிளகு தூளை 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிடுங்கள். இப்படி தினமும் உட்கொண்டு வந்தால் பசியின்மை பிரச்சனை நீங்கும். ஃபோர்த் ஒன் எடை குறைவு. மிளகின் மேல் புறத்தில் ஃபைட்டோநியூட்ரியன் என்னும் கொழுப்பு செல்களை உடைத்தெறியும் பொருள் உள்ளது. எடையை குறைக்க விரும்புவோர் இத்தகைய மிளகை பொடி செய்து அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் அது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து அதிகளவு கலோரிகளை எரிக்க உதவும். மேலும் மிளகில் சிறுநீர் பெருக்கி பண்புகள் உள்ளன. இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும். இப்படி சிறுநீர் கழிக்கும் போது உடலில் இருந்து டாக்சின்கள் மற்றும் அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படும். ஃபிஃப்த் ஒன் வாயு தொல்லை. மிளகில் வயிற்று உப்பசத்தை போக்கும் பண்புகள் உள்ளதால் இதனை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் வாயு தொல்லையில் இருந்து விடுபடுவதோடு வாயு உருவாக்கத்தையும் தடுக்கும். ஏற்கனவே வாயு தொல்லையால் அவஸ்தைப்படுபவர்கள் உணவின் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகு தூளை சேர்த்து வருவது நல்ல நிவாரணத்தை வழங்கும். சிக்ஸ்த் ஒன் நெஞ்சு சளி நீங்கும். மிளகு மூக்கடைப்பு மற்றும் நெஞ்சு சளியை இழக்க செய்ய உதவும். இதில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் சளி மற்றும் இருமல் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும். 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கலந்து தினமும் 2 அல்லது 3 வேளை குடித்து வர சுவாச மண்டலம் சுத்தமாகும். செவன்த் ஒன் ஆர்த்ரைட்டிஸ். பெப்பரைன் நிறைந்த மிளகு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை சரி செய்ய உதவியாக இருக்கும். ஏனெனில் இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆர்த்ரைட்டிக் பண்புகள் உள்ளன. உடலில் மோசமான இரத்த ஓட்டம் இருந்தால்தான் மூட்டு வலிகள் வரும். ஆனால் இது உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மூட்டு வலியை குறைத்து தடுக்கும். எய்த் ஒன் புற்றுநோயை தடுக்கும். மிளகு தூளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோயை எதிர்த்து போராடும். குறிப்பாக இது குடல் மற்றும் மார்பக புற்றுநோயை தடுக்கும். இதில் உள்ள பாலிஃபினால்கள் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் இதய நோயை எதிர்த்து நல்ல பாதுகாப்பு அளிக்கும். நைன்த் ஒன் மன அழுத்தத்தை போக்கும். மிளகில் உள்ள பெப்பரைன் செரோட்டோனின் உற்பத்தியை அதிகரித்து மன இறுக்க நிவாரணியாக செயல்படும். செரோட்டோனின் என்பது மனநிலையை சீராக வைத்துக்கொள்ளும் ஒரு நரம்பு கடத்தி பொருள். ஒருவரது உடலின் செரோட்டோனின் அளவு குறைவாக இருந்தால் அது மன இறுக்கத்தை உண்டாக்கும். மேலும் பெப்பரைன் மூளையின் பீட்டா என்ட்ரோபீன்களின் அதிகரித்து குழப்பமின்றி தெளிவாக செயல்பட உதவி செய்யும். என்ட்ரோபீன்கள் இயற்கை வலி நிவாரணியாக செயல்படும். மேலும் இந்த என்ட்ரோபீன்கள்
பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். 10 பற்கள் மற்றும் ஈறு பிரச்சனைகள். மிளகுத்தூளை உப்புடன் சேர்த்து பயன்படுத்தும் போது ஈறுகளில் உள்ள அலர்ஜி நீங்கி வாய் துர்நாற்றம் மற்றும் ஈறுகளில் இருந்து இரத்த கசிவு ஏற்படுவதை குறைக்கும். பல்வலி இருந்தால் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் எடுத்து கிராம்பு எண்ணெய் சேர்த்து கலந்து வலியுள்ள இடத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவுங்கள். இவ்வளவு பயன் தரக்கூடிய மிளகினை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.